உள்நாட்டு தீவிரவாதம் கூடுதலாக இருந்தால் தானங்க பாஜக வளர முடியும். மணிப்பூர் கலவரத்தை பற்ற வைத்தது என்ன பாகிஸ்தானா, பங்களாதேஷா, சீனாவா, இல்லை ஜப்பானா, அமெரிக்காவா, ரஷ்யாவா, இலங்கையா? யார் பற்ற வச்சா மணிப்பூர் கலவரத்தை? இவனே ஒரு வழக்கை போட்டு விடுறான். பழங்குடியின மக்கள், மெய்த்தி இன மக்கள், குக்கி இன மக்களுக்கு இடையில அந்த நிலத்தை கைப்பற்றுறதுக்கு கார்பரேட்ட, அதானிட்ட, அம்பானிட்ட கொண்டு போய் கொடுக்குறக்காக இவன் என்ன பண்ணுறான், 2 இனக்குழுக்குள்ள இவனே சண்டையை மூட்டி விட்டு பழங்குடியின மக்கள்லாம் கிறிஸ்டினா சேர்ந்துட்டான், அவனெல்லாம் தேவாலயத்தை போய் உடடான்னு சொல்லி இவங்களே கலவரத்தை தூண்டி விட்டாங்க. உள்நாட்டு கலவரம் இருந்தால் தானங்க பாஜக வளர முடியும். இல்லாட்டினா எதற்கு? அவனுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவன் யாராவது போய் ஒரு பெண்ணை கற்பழிப்பானா, தேவாலயத்தை உடைப்பானா, பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக கூட்டிட்டு போவானா? கடவுள் நம்பிக்கை எதுக்கு? என் குற்றத்தை கழுவுவதற்கு தானே கடவுள் நம்பிக்கை. நான் காலையில் எழுந்திரிச்சு தினசரி உடம்பு சுத்தப்படுத்துறதுக்கு குடிக்கிறது மாதிரி என் மனசை சுத்தப்படுத்துறதுக்கு தானே நான் ஜெபம் பண்ணுறேன், கோவிலுக்கு போகிறேன், தொழுகைக்கு போகிறேன், தியானம் இருக்கிறேன், எல்லாம் யோகா இருக்கிறேன். எல்லாமே எதுக்குங்க? மனசை கழுவுவதற்கு, சுத்தப்படுத்துவதற்கு தான் ஆன்மீகம். கலவரம் தூண்டுவதற்கு ஆன்மீகம், கும்பல் வன்முறையில் ஈடுபடுறதுக்கு ஆன்மீகம். அதுக்கு பேர் ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீகங்கிற வார்த்தைக்கு அது எதிரானது. ஆன்மானா உயிர். ஆன்மீகம்ங்கிறது என்ன தெரியுமா? இந்த உடம்புக்குள்ள எப்படி உயிர் வந்தது, அது என்னென்ன செயல்பாடுகளை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது, இந்த உடம்பை விட்டு உயிர் எப்படி வெளியேறுகிறது, இதற்கு இடையில நடக்கக்கூடிய விதியினுடைய மர்ம முடிச்சுக்களை பற்றிய அறிவு தான் ஆன்மீகமே தவிர, ஆன்மீகம் என்பது இன்னொரு வேற வழிபாட்டுக்காரனை வெறுப்பதா? தயிர் சாதம் சாப்பிட்றவனை தயிர் சாதம் சாப்பிடாத வெறுக்கிறதா ஆன்மீகம்?